ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு இதாக இருக்குது. தயவுசெய்து சொல்லுங்க. அப்படின்னு ரொம்ப எவ்வளோ எக்ஸ்ட்ரா தருவீங்க பேமெண்ட்டு? சொல்லுங்க, கொடுங்க. எவ்வளோ தருவீங்க? என் அன்பை தான் அள்ளி அள்ளி அன்பு தான் நிறைய அப்புறந்தே கொடுத்துருக்கீங்களேப்பா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அப்பனும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா? பாட ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன் என் முன்னாடி என்னை பாட விடாம அவரே பாடிட்டு இருக்காரு. இது என்ன கொடுமை சார், இது என்ன நல்லா இருக்கா பாருங்க. போச்சு. எப்படி இந்த பாட்டை நீங்க எழுதுனீங்க? எழுதுதானே எனக்கு வேலை, எழுதுறதுக்கெல்லாம் பிறந்திருக்கு. அந்த பாடல் வரும்பொழுது எனக்கு புதிய சிந்தனைகளில் இந்த பாடலை தொட வேண்டும் என்று எனக்கு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவில் இருந்த இலக்கிய இலக்கணங்கள் ஏதோ செய்திருக்கிறார்கள். அவைகளை நம்ம கொண்டு வந்தென்றால் கோவில் தேவையில்லையே நேரில் இந்த கோவிலேன்னு வரும். இது உங்களை நினச்சி எழுதின பாடல்னு அவர்கிட்ட தான் ஓகே வாங்கிட்டு சொன்னான். அண்ணா போய் அவர்கிட்ட காட்டு வந்துருக்கேன். அவர்கிட்ட போய் காட்டினோன்னு படித்தோன்னே நல்லா இருப்பான்னா இது உங்களை நினச்சி எழுதின பாட்டுங்க இருக்கீங்க. கோவில் தேவையில்லையே நேரில் வந்த கோவிலே. கலைஞர்கிட்ட வைரமுத்து மாதிரி ஒரு கர்வம் பிடிச்சால பார்க்கல. இல்லை நல்ல கவிஞர், அதில் வந்து மறுக்கவே முடியாது. நல்ல மனுஷன். வைரமுத்து உடைய அடக்க முடியாத ஒரு காக்கா பிடிக்கிற தனத்தினால் அவர் வந்து அண்ணனை நல்லா ஒட்டிக்கிட்டார். வைரமுத்து வந்த காலத்தில் எனக்கு பாட்டு இருந்ததா? எஸ். இளையராஜா கூட தேவையில்லை, வைரமுத்து இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து பாரதி ராஜா ஒரு தடவை ஏற்படுத்தினாங்க. அதை எப்படி நீங்க வந்து ஏத்துக்க முடிஞ்சது? ஏத்துக்க முடியல, வெறுப்பு தான். எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னாவே வாழ்ந்தோம், ஒன்னாவே சாதிச்சோம். அப்படி இருக்கும்போது வைரமுத்து தான் முக்கியம், எனக்கு மயிராட்டி நீங்க போங்கடான்னு சொன்னா என்ன இருப்பது? வெறுப்பு வருமா வராதா? இது தேவையில்லை எனக்கு. வைரமுத்து வச்சு எத்தனை படம் ஜெயிச்சனே. இலக்கிய தரமாகவும் கிராமிய தன்மையோடையும் இப்படி பாடல்கள்லாம் கேட்டுட்டு திடீர்னு உங்களை வந்து பாடல்களில் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்கும் இருந்தது. இதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. என்ன காரணம்? நேர காலம், வெயிலும் வரும், பகலும் இருக்கும், இரவும் இருக்கும். வாழ்க்கையில் இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், உறவும் இருக்கும், பிரிவும் இருக்கும், இல்லையா? அதான் உறவுகள் தொடர்கதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே தான் நினைவு இருக்கு. எது நடந்தாலும் இறைவன் கொடுக்குறாரு. அதுதான் இறைவன் நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கிறதுனால இது நடக்கணும்னு இறைவன் விதிச்சிருக்காருன்னு ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் அண்ணன் நான் பிரிஞ்சதுனால வைரமுத்து வந்து பூந்ததுனால அவருக்கு நிறைய பாட்டு போயிடுச்சு, எனக்கு பாட்டு வரல. அதுலேருந்து நான் ஓரம் கட்டப்பட்ட மாதிரி எனக்கு வரல, மனசில் ஃபீலிங். ஆனால் நான் சொல்லிக்கல. ஏன்னா எனக்கு ஃபாரின் கச்சேரி போயிடுவேன், இந்த எனக்கு மியூசிக் பாட்டு வரும், அதுக்கு இப்போ மியூசிக் டேரக்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி போயிடுச்சு லைஃப். அண்ணனே அந்த 10 வருஷம் இழக்காமல் இருந்தேன்னா இந்நேரம் எனக்கு அண்ணன்ட்ட எழுதின பாட்டு எனக்கு 1350 பாட்டு வந்திருக்கு. எனக்கு அண்ணன்ட்ட நான் எழுதின பாட்டு மட்டும் அது புத்தகம் வரப்போகுது. வைரமுத்து உடைய அடக்க முடியாத ஒரு காக்கா பிடிக்கிற தனத்தினால் அவர் வந்து அண்ணனை நல்லா ஒட்டிக்கிட்டார். ஆனால் நல்ல கவிஞர், மிகச்சிறந்த கவிஞர்ங்கிறத நான் மறுக்கவே முடியாது, யாராலே மறுக்கவே முடியாது. அழகான சொல்லு, புதிய சொற்களை கொண்டு வந்து போட்டவர் அவர் தான். அவர் வந்ததுனால அதை ஆதரிக்கிறதுல பெரிய ஒரு என்னோட நேரமோ அவரோட நேரமோ தெரியல. அவர்கிட்ட வந்து விளக்கப்பட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு என்ன காரணம் சொல்ல முடியும்? ஓப்பனாக சொல்கிறதுன்னு எதாவது சொல்லலாம். வைரமுத்து வந்த காலத்தில் எனக்கு பாட்டு இருந்ததா? எஸ். யாருக்கு பாட்டு இருந்தது? வைரமுத்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இப்போ எனக்கு வந்து ஒரு 50-60 படம் அண்ணா இசை இளையராஜா கங்கைமரன் பாடல்கள் போட்டு வந்திருக்கு. அவரும் அதே மாதிரி ஆசைப்படவில்லை. ஒரு பாட்டு 2 பாட்டு எழுதினது எனக்கு ஃபுல் பிக்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதிகமான ஃபுல் பிக்சர் அவருக்கு தான் போயிட்டு இருந்தது. அதில் தான் அவர் வந்தார். நம்ம ஓரங்கட்டு விட்டுருக்கோம். ஓரம்போ வைரமுத்து வண்டி வருதுன்னு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருந்தீங்க அந்த மாதிரி வைரமுத்து அவங்களுடைய இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் ஏற்பட்ட பிரிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தகவல், அது உண்மையாக எவ்வளோ தூரத்துக்கு? அதுவும் ஒரு காரணம். அதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும். வைரமுத்துவுக்கு தெரியும், இளையராஜாவுக்கு தெரியும், எதனால் விளக்கப்பட்டாருன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கு. நான் சொன்னது ஒரு காரணம் என்னென்னா, அது எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னென்னா அந்த காரணம். இப்போ மேடைகள் பேசும்போது நான் வந்ததன் பின்னால் தான் இளையராஜாவின் முகவரி
இசை முகவரி தெரிய ஆரம்பித்ததுன்னு 2-3 காலேஜில் பேசினார். அது வந்து அவருக்கு கொஞ்சம் குத்திருக்கலாம். அவர் அதெல்லாம் இல்லை, அவருக்கு பதில் சொல்ல மாட்டார். நம்ம யோசிக்கும் போது தான் எதனால் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பல பேருக்கு பல காரணம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி வைரமுத்து மாதிரி ஒரு கர்வம் பிடிச்சால பார்க்கலங்க, சினிமாவிலேயே பார்க்கல. எல்லாரையும் பார்த்துருவோம், எல்லாரும் பாட்டு எழுதிட்டாங்க, எல்லாரும் பாட்டு எழுதி. புலவர் தன்னை வந்தால் அடக்கமாக வாசிப்பார். என்ன வார்த்தைகள்! ராத்திரியில் பூத்திருக்கும் தேவதை தான் பெண்ணோ, ராஜசுரம் தேடி வர தூது இலக்கிய வரிகள் தான். இவர்கிட்ட வார்த்தை பிரயோகம் வித்தியாசமாக இருந்ததுங்கிறது உண்மை. இவர்கிட்ட வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் நல்லா அழகாக வந்து அமர்ந்தது என்பது உண்மை. அவருக்கு இருந்த கெட்ட நேரம் இளையராஜா விட்டு பிரிய வேண்டியது இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கெங்கே போனார், எழுதினார் என்றாலும் கூட இந்த அளவுக்கு பிரைட்டாக காலம் கடந்து நிற்கக்கூடிய பாடல்கள் அவருக்கு கிடைக்கலங்கிறதான் உண்மை. ஒரு பெரிய விஷயத்தை இழந்துட்டார். ஆனால் ஏதோ கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணி அவரை விலைக்கிட்டு எனக்கு பாட்டு நிறையா கொடுக்க வச்சார். இல்லை, நல்ல கவிஞர், அதில் வந்து மறுக்கவே முடியாது. நல்ல மனுஷன் இல்லை. ஒரு கேள்வி கேட்கலாம் ப்ளீஸ், ஒரு கேள்வி. எப்படி இந்த பாட்டை நீங்கள் எழுதுனீங்க? எழுதுவது தானே எனக்கு வேலை, எழுதுறதுக்காக தான் பிறந்திருக்கோம். அந்த பாடல் வரும்பொழுது எனக்கு புதிய சிந்தனைகளில் இந்த பாடலை தொட வேண்டும் என்ற எனக்கு ஒரு கனவு இருந்தது. அது கனவில் இருந்த இலக்கிய இலக்கணங்கள் ஏதோ செய்திருக்கிறார்கள். அவைகளை நம்ம கொட்டுவது என்றால் வார்த்தை போகிறது, இடம் போகிறது, இசையும் போகிறது. அந்த இசை கட்டுக்குள் அடங்கி இந்த பாடல் வந்திருக்கிறது என்றால் அது என்னுடைய செயலில், என்னுடைய பேனாவின் செயலை, என்னுடைய மூளையின் செயலை. அந்த இப்போ நம்மளாம் சொல்கிறோம் எல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னா அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வளர்கிற திமுக இருக்கார் இல்லையா? ஆனால் இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இளையராஜா கூட தேவையில்லை, வைரமுத்து இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து பாரதி ராஜா ஒரு தடவை ஏற்படுத்தினாங்க. அதை எப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்க முடிஞ்சது? ஏற்றுக்க முடியல, வெறுப்பு தான். எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றாவே வாழ்ந்தோம், ஒன்றாவே சாதித்தோம். அப்படி இருக்கும்போது வைரமுத்து தான் முக்கியம், எனக்கு மயிராட்டி நீங்கள் போங்கடான்னு சொன்னால் என்ன இருக்குது? வெறுப்பு வருமா வராதா? இங்கே தேவையில்லை எனக்கு வைரமுத்து வச்சு எத்தனை படம் ஜெயிச்சனே? வேறு மியூசிக் டைரக்டரோட போய் வைரமுத்து பாட்டு எழுதி எத்தனை படம் ஜெயிச்சாரு பாரதி ராஜாண்ணா? சும்மா இதெல்லாம் விளையாட்டு இல்லை, சும்மா என்ன சாதாரணமா? இசைனா பாரதி ராஜானா இசையை உயிர் கொடுக்குறது இளையராஜானா அவரே சொல்லிருக்காரு. அவர் படத்தை வேறு தோற்றத்தில் கொண்டு வரக்கூடியவர் அவர், வைரமுத்து பாட்டோடவே. அப்படி கொண்டு வரக்கூடியவர் வைரமுத்து வேணான்ட்டான், அதனால் அவன் எனக்கு வேணாம் சொன்னேன், என்ன அர்த்தம்? அது தப்பு இல்லை. ஞாயத்தை உண்மையாக பேசும். வாங்க வேண்டியதுக்குள்ள வாங்கிக்க வேண்டியது. ஆனால் வைரமுத்து தரப்புல இருந்து நானும் இளையராஜா, பாரதி ராஜா, இவங்க கங்கை அமரன் எல்லாம் ஒன்றா வந்தோம், ஒன்றா ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை கட்டமைக்கிற மாதிரி தோணுது எனக்கு. யார் சொன்னது? இல்லை, அப்படிதான் பல தடவை மீடியாக்களில் எழுதுறாங்க. அவரும் அதை வந்து வைரமுத்து தூக்கி பிடிக்கிறாம. அது எனக்கு அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சான்ஸ் போச்சாங்க. மறுபடியும் ராவன் கங்கை அப்புறம் சான்ஸ் சொன்னேன் போட்டு அவருக்கு பாட்டில் எல்லா பாட்டும் ஒரு பாட்டு மட்டும் எனக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி அப்புறம் காதல் வயதில் ஃபுல்லாக அவர் தான் இருந்தார். எனக்கு அப்படி தோணலடா, நான் கேட்டேன் படம்ல அதுக்கப்புறம். இப்போ ராஜா சார் பயங்கர பிஸியாக இருந்த நேரத்தில் வந்து 4 தியேட்டரில் ரெக்கார்டிங் நடக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழல் இருந்தது. அப்போ வந்து உங்களுடைய பணி என்னவா இருந்தது அங்கே? அவர் அதில் ஒரு படம் நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டுருப்பேன், எம்எஸ்சி ஒரு இடத்துல பண்ணிட்டுருப்பாரு, நான் ஒரு இடத்துல பண்ணிட்டுருப்பேன். பிரியா பாடலை மட்டும் கேட்கும்போது மட்டும் இது வரைக்கும் அது ஒரு புதுசாக இப்போ நேற்று ரெக்கார்டிங் செய்யப்பட்ட பாடல் மாதிரியே இருக்கும். ஒரு இசையமைப்பாளராக சொல்லுங்கள், அது அங்கே என்ன நடந்தது? ஏன் அந்த பாட்டு மட்டும், அந்த படத்து பாடல் மட்டும் அப்படி ஒரு புதுத்தன்மை? ஜேசஸ் வந்து ஸ்டீரியோ ரெக்கார்டிங்காக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினார் ரெக்கார்டிங்காக. ஆனால் அது ஃபிலிம் பண்ண முடியாது. ரெக்கார்ட் பண்ணி அதை நகரால் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அதுக்கு தேட்டரில் கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் டேப்பில் பண்ணி இப்போ இந்த சவுண்ட் நெகட்டிவில் வந்து இப்போ பாசிட்டிவ் எடுத்து அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் முறை. இது கேசட்டுக்குரிய ரெக்கார்டிங் மாதிரி இது பண்ணிட்டார். தியேட்டர் கட்டினார், எல்லாம் நடந்தது. அப்போ தியேட்டரை அசம்பிள் பண்ணலை அவர். அப்போ அண்ணனுக்கு வந்து ஸ்டீரியோவில் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை. இந்த விஷயத்துக்கு இன்றைக்கி சொல்கிறேன், முதல்ல சொல்கிறேன். நானும் அவர்கிட்ட அண்ணன்ட்ட வயலின் வாச்ச ஒருத்தர் அவர் ஜெயசாஸோட ரிலேஷன். அவர் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீடு. நான் இப்போ ஜெயசாஸ் நல்லா பேசுகிறேன். குருஜி அது ஸ்டீரியோவில் அண்ணன் பண்ணணும்னு நினைக்கிறாரு, நானே எக்யூப்மெண்ட் எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டு மறுபடியும் பேக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சிடறேன் இன்னொன்று சரின்ட்டார். அதனால தான் ஜெயசாஸ் அவங்களே ஃபுல்லாக அந்த படத்தில் பாட வச்சது காரணம். பிரியா படத்தில் ஃபுல்லாக ஜெயசாஸ் தான் பாடிப்பார் அவருடைய எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி. இதை சுமந்து தோளில் ஏற்றி பாண்டியிலேருந்து கீழே கொண்டு வந்து அதை வந்து இதில் டிக்கில் வச்சு அங்கே கொண்டு போய் அங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கு வரைக்கும் நம்ம கூட இருந்து பண்ணி எல்லா ஸ்பீக்கரையும் வச்சு எல்லா எக்யூப்மெண்ட்டையும் அங்கே கொண்டு போய் ஸ்டீரியோ மிஷின்லாம் வச்சு பண்ணது நானும்
அது உன்னி குஞ்சுண்டி அவர் பேர். அவர் தான் 2 பேரும் தான், நாங்கள் 2 பேரும் தான் கஷ்டப்பட்டோம். அது அத்தனை இந்த மிக்சரு தூக்குறது, அந்த ஸ்பீக்கரை தூக்கிட்டு வர்றது, எல்லா வேலையும் அப்போ நம்ம இப்போ பெரிய இல்லையே தூக்கிட்டு வந்து வச்சு அப்படி கஷ்டப்பட்டது நான் தான். இது பின்னணி, பாடலின் பின்னணி. அண்ணன் வந்து அந்த படத்தில் வந்து பாடல் எடுக்கிறனால ஸ்டேடியோவில் வரணும்னு திங்க் பண்ணார். அவர் நினச்சாரு. அண்ணன் சொன்னதை தம்பி செய்து முடித்தேன், அவ்வளோதான். அதை ஏக்கப்பட்ட கொண்டு வந்து அதுதான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுதான் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை வந்து நெகட்டிவில், ஒரு சவுண்ட் நெகட்டிவில் போட்டு, சவுண்டு இது இப்போ டேப்பில் போட்டு அதை அவங்க பேலன்ஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாங்க. படத்தில் மூணாவது தான் வரும், ஸ்டீரியோ வர்றது. ஆடியோவில் மட்டும்தான் ஸ்டீரியோ வரும். ஆடியோவில் கேட்குறது மட்டும் தான் ஸ்டீரியோ வரும். படத்தில் வந்து மூணாவது தான் வரும். மூணாவது தானே ஸ்டீரியோ. இப்போ வரும், இப்போ ஸ்டீரியோவில் போடலாம், அப்போ இல்லை. இப்போ அண்ணனை பற்றின பல வர்ற விமர்சனங்களில் வந்து இப்போ சமீப காலமாக காப்பிரைட்டு, காப்புரிமை இது சம்மந்தமாக நிறைய இப்போ சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அவருக்கு எதிராகவும் நிறைய பேர் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன் இப்படி காப்பிரைட்ஸ் வாங்குறாரு, ஏன் இப்படி கேட்குறாங்க, தயாரிப்பாளர் சங்கம் வந்து தயாரிப்பாளருக்கு தான் உரிமை அப்படிங்கிறத, இசையமைப்பாளருக்கு தான் உரிமை, இந்த 2 போய்கிட்டே இருக்கு சார். உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அது பாடலின் உரிமைங்கிறது வந்து ஒரு ரெக்கார்ட் கம்பெனி கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த எக்ரிமெண்ட்லேயே இருக்கும். அந்த பாடல் ரெக்கார்டிங் கம்பெனிக்கு இளையராஜாவுக்கு எத்தனை பங்குன்னு இருக்கும். பாடல் எழுதுறது எனக்கு இன்னும் வந்துட்டுருக்கு. பாடல் எழுதுறது எனக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும். ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்கு இல்லை, ஏன்னா அவங்கள சேர்க்க முடியாது. ப்ரொடியூசர் 3 பேருக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. 3 பேர் ரைட்ஸும் எழுதப்பட்ட ஒரு எக்ரிமெண்ட்டாக ஒவ்வொரு கேசட் கம்பெனியில் இருக்கும். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எக்ரிமெண்ட்டாக தான் செல்லும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அங்கே கொடுத்தாங்கன்னா செல்லாது. அந்த கம்பெனி இப்போ நாங்கள் இப்படி அமைப்பில் நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் போட்டு கையெழுத்து போட்டிருக்கோம். இதை வந்து அவங்க வந்து சோனி கம்பெனிக்கோ வேறு கம்பெனிக்கோ விற்றாங்கன்னா இந்த ரூல் அவங்க அதில் எழுதாம விட்டுறாங்க. அப்போ பாடலின் உரிமை படைத்தவனுக்கு உண்டா இல்லையா? நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, உங்கள் கதையை வந்து ஒருத்தன் வந்து தெலுங்கில் பண்ணணும்னு நினைக்கிறான். யாருக்கு பணம் கொடுக்கணும்? தயாரிப்பாளர். மியூசிக்கு இதே ட்ராக் வந்து எங்கள்கிட்ட தான் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. தெலுங்கில் மிக்ஸ் பண்ணும்போது எங்களுக்குரிய ரைட்ஸில் தெலுங்கு படத்துக்கு எங்களுக்குரிய ரைட்ஸு எங்கள் ரூல் படி அங்கே போய் சேரும். எங்கள் ரூல் பண்ணி எங்கள் பாடலை உபயோகப்படுத்துவதால் இவ்வளோ % இவங்களுக்கு ரைட்டர்ஸுக்கு இவ்வளவு அப்படிங்கிறது எக்ரிமெண்ட்டோட தான் போகும். இப்படி தான் இருக்குது, இன்னும் இருக்குது. தெளிவாக பல பேர் புரிஞ்சுக்காதனால அதை வியாபார ரீதிக்கு, அதாவது கேசட் போட்டுக்கிறது இந்த மாதிரி வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த ரைட்ஸை வந்து அவங்க வந்து அப்படி யூஸ் பண்ணுறது தவறு. ஏன்னா வந்து ப்ரொடியூசருக்கும் இப்போ மியூசிக் ரைட்டருக்கும் லிரிக் ரைட்டருக்கும் அது வந்தாகணும். இன்னும் வந்துட்டுருக்கேன் சார். இந்த இப்போ கூட ஒரு பாட்டு நேற்று ஒரு தெரு பார்த்தோம். ஆமாம், இப்போ ஃபுல் சாங் போட்டிருக்காங்க. அது அண்ணனுக்கு வந்துச்சு, எனக்கு வரல. இன்னும் நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? நம்ம வந்து நமக்கு கடவுள் கொடுத்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ பொட்டு வச்ச தங்க குடம் வருது, ரீமிக்ஸ் அதிகமாக பாட்டு அண்ணனுக்கு என் பாட்டு தான் வரும். மதுரை மறிக்கோள் வந்து நான் வந்து தெலுங்குல வந்து வேற மாதிரி ஒரு வெர்ஷன் ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் தமிழ்ல, ஆனால் அதுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கு போல இருக்கு. மதுரை மறிக்கோள் வந்து நடந்தது ஒன்றே தான். கம்போசிங் பார்த்துருக்கோம் பிஜேபியில். எந்த பாட்டை வேண்டாம் அது ஒன்று போட்டார், இந்த டியூன் போட்டு அடுத்த ஒரு டியூன் போட்டார் போட்டார். இல்லைண்ணா எனக்கு அது கொஞ்சம் அந்த பாட்டு நல்லா இருக்குண்ணா, அதை போட்டுக்கணும்னு சொல்லிட்டாரு. மதுரை மறிக்கொழுந்து வாசம் அப்படி தான் உருவானது. அதுக்கப்புறம் மதுரை மறிக்கொழுந்து வாசம் பாட்டு எடுத்துட்டோம். பாட்டு எடுத்தோம்னா இந்த பாட்டு வந்து ராகவேந்திர ராவுக்கு பிடிச்சி போச்சு, டைரக்டருக்கு. இந்த பாட்டு நான் காவலிட்டோன்னா அது இதில் வந்துச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோடனே என்னாச்சு சரின்ட்டு போட்டோன்னே இது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு இதாக இருக்குது. சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப எவ்வளோ எக்ஸ்ட்ரா தருவீங்க பேமெண்ட்டு? சொல்லுங்க, எவ்வளோ தருவீங்க? என் அன்பை தான் அன்பு தான் நிறைய அப்புறந்தே கொடுத்துருக்கீங்களேப்பா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இது 3வது எபிசோட் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல. இல்ல நீங்க கரெக்டா பேசுற, அதுக்கப்புறம் பேசுறேன். ஒரு எபிசோடுக்கு என்ன பேச இல்ல இத சொல்லுங்க. இல்ல ஒரு எபிசோடுக்கு என்ன பேச கூப்பிட்டீங்க, இந்த மட்டும் சொல்லிருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நான் சொல்லிடுறேன். ஒரு எபிசோடுக்கு என்ன கூப்பிட்டீங்க, இப்போ 2வது எபிசோடு ஓடிட்டு இருக்கு, 3வது எபிசோடு என்ட்ரி ஆக போகுது. இப்போ எப்படி எனக்கு வரும்? ஆகவே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். அது சொல்லிடுங்க. அந்த மதுரை மறிக்கொழுந்து போட்டோன்னே அவர் வந்து அண்ணா போட்டோன்னா அது எமஹானியமயம் போட்டார். போட்டோன்னே அப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு தமிழில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணன்ட்ட போய் ஏன்னா இதுக்கு இந்த லிப்புக்கே வேறு பாட்டு போடலாமண்ணா அப்படின்னோடனே பைத்திய ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்காங்க, பைத்தியக்காரத்தெல்லாம் பேசப்படா அப்படின்ட்டாரு.
நான் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணேன், இந்த இதில் வர்ற பேக்ரவுண்ட்ஸ் அப்படியே எடுத்தான் அந்த கார்டு. இந்த கார்ட்ஸை வச்சு அதே ரிதம் ரிதம்லாம் போட்டு ட்ராக் எடுத்தாச்சு. அதுக்கு பாட்டு எழுதுறான். மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் மதுரை மாறி கொழுந்து வாசம் போட்டு அண்ணன் போய் போட்டு கட்டுறான். சரிப்பா அந்த பாட்டு போட்டு கட்டல, இதே மாதிரி பண்ணியிருக்கலாமே சொன்னான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெலுங்குலையும் தமிழ்லையும் வந்த பாட்டு 100 வருஷம் இந்த பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். இது அண்ணனை குறை சொல்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறக்கூடிய டெக்னிக்காக சொல்கிறேன். அண்ணனை குறை சொல்லவே முடியாது. அப்போ என்னாச்சுன்னா, நான் ஒரு தெலுங்கு படம் பண்ணுறேன். அதனால் தெலுங்கு படத்தில் அது அவங்க கேட்குறாங்க, இது தமிழில் போட்டிருக்காங்க 100 வருஷம், எனக்கு அதே மாதிரி பாட்டு வேணும், அதே போட்டுடலான்ட்டு தான் அதை எடுத்து 100 வருஷம் இந்த பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும் ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படம் மொத்தத்துல கட்டழக என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளைய போட்டு அண்ணன் போட்டு இதே மாதிரி தான் கேட்டிருக்கான். நான் அதே கார்டு அதே ரிதம் அதுக்கு நான் வேற டியூன் போட்டிருக்கேன், இது மாதிரி அதுக்கு போட்டிருக்கலாமே சொல்லி கேட்டேன். ஏன்னா அந்த பாட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணது, தமிழில் நாங்கள் தான் டப்பிங் பண்ணோம். அப்போ தமிழுக்கு இந்த மாதிரி மாற்றிருக்கலாமே சொல்லி கேட்டேன். எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. ஆனால் இந்த நீங்கள் சொன்ன எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அந்த மதுரை மறிக்குளத்துக்கு முன்னாடியே ஆல்டர்னேட்டிவா போட்ட டியூன் தான் மீனம்மா. பாவலர் கிரியேஷன்ஸ்ல ராஜாதி ராஜாவுக்கு ஃபேமிலி ஓரியன்டான கதை பண்ற ஒரு டைரக்டர் சுந்தர்ராஜன் அவர்கள். ரஜினிக்கு போய் எப்படி அவரை எடுத்து சேர்த்து விட்டீங்கன்னு தெரியல. அண்ணன் கொடுக்குற வார்த்தை தான். இளையராஜானே நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணியிருப்பா அப்படி வார்த்தை சொல்லிருப்பாரு, அதோட அவ்வளோதான். ஓ அப்படிதான் நடக்குது. சொல்ற வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர் அவரு. அதே மாதிரி தான் ஆர்வி உதயகுமாரை வச்சு கமல் வச்சு படம் சிங்காரவல்ல எடுத்தாங்களே. எம்எஸ்வி அவர்களை பத்தின உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் அவர்களுடன் என்ன இருந்தது? ஏன்னாங்க அவர் தெய்வங்க. அவர் இல்லைன்னா இன்றைக்கு மியூசிக்கில் பல வெரைட்டியை பல மனசை உருக்கக்கூடிய பாடல்களை அண்ணன் கொடுத்துருக்க முடியாது, மற்றவங்களும் கொடுத்துருக்க முடியாது. அவர்னா அவ்வளோ உயிர், எந்த பாட்டு கேட்டாலும் மனப்பாடமாக இருக்கும், அவ்வளோ பாவத்தோடு நிற்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டு. அவரை அடிக்கடி மீட் பண்ணி அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர் திருவிழாவுக்கு வந்தாலும் நேராக அண்ணன் ரூமில் உட்கார்றதும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கோம். அவர் தான் எங்களுக்கு இசை தந்த ஒரு பெரிய குரு. என்ன இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் எல்லாருக்குமே இசை தந்த பெரிய ஞான குருன்னு சொன்னால் அது எம்.எஸ். விஸ்வநாதன், சி.ஆர். சுப்பராமன், அவங்களுக்கு கே. மகாதேவன், அவங்கள தான் சொல்லி ஆகணும். அதுதான் முறை, அதுதான் உண்மை. நீங்கள் நேரடியாக அவருடைய படத்தில் பாடல் எழுதும் அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும் நிறைய. அது அந்த எந்த பாட்டு நீங்கள் முதல்ல எம்எஸ்வி அவர்களுக்கு முதல்ல எழுதின பாட்டுனா நான் குடித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு படம். ஒரு டைரக்டர் நல்ல பேர் கடலூர் புருஷோத்தமன் சொல்லி யாரோ ஒருத்தர் பண்ணார். அவருக்கு என்ன பாட்டு எழுத வைக்கணும்னு ஆசை. அப்போ தான் முதல்ல போகிறேன் அண்ணாட்ட பாட்டு எழுதுறதுக்கு. விஜயா ஸ்டுடியோவில் வாகினியில் ஒரு தியேட்டர் இருக்குது, அங்கே கம்போசிங் கூப்பிட்டாங்க. சரிட்டு போனால் என்னென்னா புதுசாக ஒருத்தன் வரான், சின்ன பையனாக இருக்கான், இத்தனோண்டு பையனா, அவருக்கு சிம்பிளாக ஒரு டியூன் கொடுக்கணும்னு அவருக்கு இல்லை. வந்தோடனே சரி பார்க்கலாம் என்ன எழுதுறான்ட்டு என்ன பண்ணார், எப்படி பாட்டு கொடுக்குறீங்களா இல்லை டியூனுக்கு பாட்டு சொந்தத்துக்கா சொந்தத்துக்கா அது எல்லாம் சொல்லிக்கிறது. இது போய் கேட்ட டியூனுக்கு எழுதுறீங்களா இல்லை பாட்டு எழுதி தரீங்களா என்னது, இதுக்கு எனக்கு டியூனுக்கு எழுதுறதா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. நான் அப்படியா சரி ஓகேன்ட்டு தான் தத்தராரே தத்தராரே தத்தரார தத்தராரே தத்தராரேரா தரதத்தராரேரா தரதத்தராரே ரத்தராரே ரித்தராரே தராரே ரித்தராரேரா தரதத்தராரேரா தத்தராரேரா ரிரத்தராரேரா. இவ்வளோ பெரிய பல்லவி எப்படி எழுதுங்க? நீங்கள் ஒரு கவிஞர் தான். தன்னனான 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 தன்னனானா அதுக்கு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். சென்றலோடு உன்னை போல காதல் பேசுகின்ற நேரம் தானே கண்ணே நீ தானனா நீயும் தானும் தான். நான் என்னன்னா அந்தி வேளை வந்த போது அன்பு மாலை தந்த போது சொந்த மாலை நான்
உன் சொந்தக்காரி நான் பா. நீ வந்த வேளை நல்ல வேளை அன்பு மாலை தந்த நாளை இன்பராணி நான் என் அன்பு தேவி நான் செம செம. அப்படின்னு பாட்டை பார்த்தா கரெக்டாக பிடிச்சிட்டேப்பா சந்தத்தை அப்படி நடந்தது. அதிசயமான சந்திப்பு. அதுக்கப்புறமேலு ஆடு பாம்பேன்னு கலைஞருடைய படம் ஒன்று எடுத்தாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு பாம்பு போயிடுச்சு. அதாவது எம்ஜிஆர் ஆட்சி பண்ணுறாரு, அது ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு பாம்பு போந்துச்சு. பாம்பே வெளியே வா அப்படின்னு சொல்லி பாட்டு. ஆடு பாம்பேன்னு ஒரு படத்தில் அந்த மாதிரி பாட்டு இதுதான். இது பிரச்சனைக்குரிய பாடலாம் மாறுச்சு. நீ தான் எழுதினே அந்த பாட்டுன்னு எம்ஜிஆர்லாம் கேட்டு, ஏங்க சிச்சுவேஷன் எழுத சொன்னால் இதுதான் வார்த்தை வரும், வேறு நான் என்னத்தை பண்ணுறது, இப்படி தான் பேசுகிறேன். அந்த சிச்சுவேஷனுக்கு எழுது அப்படிலாம் இல்லை. சிச்சுவேஷன் அவங்க சொல்கிறாங்க, உள்ளே பாம்பு இருக்குது, வெளியே கூப்பிட்றதுக்கு எல்லாம் பயணம் அடித்து கூப்பிட்றாங்கன்ற மாதிரி சிச்சுவேஷன். வேறு என்ன இருக்குது? பீடத்தில் ஏறி கொண்டு பிடிவாதம் பண்ணி கொண்டு ஆட்டங்கள் போடாதே அப்படின்லாம் எழுதுறேன். இந்த பாட்டு வாலி எழுத வேண்டிய பாட்டு. வாலி எம்ஜிஆர் ரொம்ப திக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, கங்கை மரன் நல்லா எழுதுறான், கம்பெனியில் போய் கங்கை மரன் நல்லா வந்து கோர்த்து விடுறது, நல்லா எழுதுறான், நல்லா எழுதுற சிச்சுவேஷன் அவன் பிரமாதமாக எழுதுவான், அவரை வச்சு கூப்பிட்டு பாடுங்க. நான் அந்த பாட்டு எழுதுறேன். அப்புறம் அவருக்கு எம்ஜிஆர் கூப்பிட்டு நீ தான் எழுதுறேன் அந்த பாட்டு. ஏங்க நீங்கள் உங்களை நினைக்காதீங்க, உங்களை நினச்சி நான் எழுதுவேன் அந்த மாதிரிலாம். அவங்க சொன்ன சிச்சுவேஷனுக்கு இதுதான் பாட்டு வரும். பீடத்தில் ஏறிக்கொண்டு பிடிவாதம் பண்ணி கொண்டு ஆட்டங்கள் போடாதேன்னு வரும். பாம்பு போய் நிற்குதே, அந்த இலக்கியத்தை இறங்க மாட்டேங்குது. இது இல்லை அதுக்கு இப்படி எம்ஜிஆருக்கு எதிராக தான் எழுதுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதா? தெரியும். எதிர்கட்சிக்கு படம் எடுத்தாங்கன்னா எதிர்தான், அதான் அர்த்தமே சொல்லும் போதே நமக்கு தெரியும்ல, அது வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இறங்கி வா பாம்பே, ஆடு பாம்பே, வெளியே வாம்பா வா பாம்பேன்னு தான் இருக்கும். அதே மாதிரி கலைஞருக்கு வந்து அவருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். என்னோட பாட்டெலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நிறைய பாட்டு வாழவேந்திர ரோஜாக்கள்லாம் நிறைய எழுதியிருக்கேன். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம், அது ரவிவர்மாவின் ஓவியம், பாசம் என்னும் ஆலயம், அது காண வேண்டும், அதை பாட வேண்டும், அதை பாட வேண்டுமா, உன்னை பாட வேண்டும் ஆயிரம். கோவில் தேவையில்லையே நேரில் இந்த கோவிலேன்னு வரும். இது உங்களை நினச்சி எழுதின பாட்டுன்னு அவர்கிட்ட தான் ஓகே வாங்கிட்டு சொன்னான். அண்ணா போய் அவர்கிட்ட காட்டு வந்துருந்தேன். அவர்கிட்ட போய் காட்டுறோன்னு படித்தோன்னே நல்லா இருப்பாருன்னா, இது உங்களை நினச்சி எழுதின பாட்டுங்க இருக்கீங்க. கோவில் தேவையில்லையே நேரில் வந்த கோவிலே கலைஞர்கிட்ட அப்போ அவர்கிட்ட தான் பாட்டலாம். இந்த பாட்டு வந்து ஆடு பாம்பே பாட்டு வந்து நான் ஃபோனில் சொல்கிறேன். பழனியில் கச்சேரிக்கு போயிட்டு பாட்டு ரெடினா கலைஞர் தான் ஃபோன் எடுக்கிறது. ஃபோனுக்கு அவர் ஃபோன், ஐயா பாட்டு எழுதிட்டு கேட்குறீங்களா தலைவரை, கேளுங்க படிச்சு கேட்டேன்னா நல்லா இருக்குப்பா சொல்லிட்டுப்பா போட்டு கொடுத்துருப்பா அப்படின்றது. அப்படி தான் பண்ணணும். எந்த பாட்டு அவருக்கு எழுதினாலும் அவர்கிட்ட காட்டிட்டு தான் நம்ம காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை, அப்பனும் ஆத்தாளும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா, அதை எப்போதும் அடி நானும் யாரும் மறக்க முடியுமா. நல்லா பாடுறீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். நல்லா இருக்கு, நல்லா சுத்தமாக அழகாக இருக்கும், வெரி குட். உங்களை வச்சு இவங்களது ஒரு பாட்டு எடுக்கக்கூடாது, ஆசை மட்டும் இல்லை நிஜமா சார். இந்த சேனலில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அவர் பாடுறனால வாரத்துக்கு ஒரு பாட்டு அவர் பாடவனே எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாட ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன் என் முன்னாடி என்னை பாட விடாமல் அவரே பாடிட்டு இருக்காரு. இது என்ன கொடுமை சார், இது என்ன நல்லா இருக்கா பாருங்க. போச்சு நல்லா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பாடகன், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு எழுத்தாளன் பாடக்கூடிய ஒரே ஆளுன்னு நான் தான் இருக்கேன். நான் வந்து பாட ஆரம்பிச்சோன்னா அவர் பாடினாருன்னா நான் என்னத்தை சார் நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.